மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். நீங்கள் ஒரு பேச்சுலர் ஒருத்தராக நீங்களும் கல்ஃபுக்கு வேலைக்கு வர இருக்க ஒருத்தருந்தாக்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட்னு ஒரு 5 மினிட்ஸ் தந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கும் இந்த வீடியோ. ஏண்ட ஒரு ஃபேஸ்புக் ஃபாலோவர் ஒருத்தர் நேற்று கண்டு பேசின டைமில் அவருக்கு நடந்த சோகத்தை என்கிட்ட ஷேர் பண்ணி கொண்டார். அவரோட ஃபேமிலியில் அவரோட அம்மா, அக்கா, இவர் 3 பேர் மட்டும்தான். அம்மா எஸ்டேட்டில் வேலை செஞ்சாங்க, அக்கா வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாங்க. வறுமை, அவரோட அந்த குடும்ப கஷ்டம், அதுக்காக அவர் கடைப்பட்டு கல்ஃபுக்கு துபாய்க்கு வேலைக்கு வராரு. 1500 திர்ஹம் சேலரிக்கு வேலைக்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் கல்ஃபில் துபாயில் வேலை செஞ்சுருக்காரு. 6வது வருஷம் வரையும் அவர் சம்பாரித்து அவரோட வீட்டுக்கு அனுப்பி அங்கே வீடை கட்டி, அது இல்லாமல் அக்காவை கல்யாணம் முடித்து கொடுத்து அக்காவுக்கு 2 பிள்ளையும் பிறந்து அந்த பிள்ளைகளுக்கும் இவர் தேவையானதெல்லாம் அனுப்பி அந்த குடும்பத்தை ஃபுல்லாக பார்த்து கவனித்து அந்த குடும்பத்தை நல்ல சந்தோஷமாக வளர்த்துருக்காரு. அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்களோட அம்மாவும் அவரை விட்டு தவறுறாங்க, மரணிச்சு போகிறாங்க. ஆனால் அந்த சாவுக்கு கூட இவரால் போவே இல்லாத நிலைமை. ஏன்? அவரோட கையில் காசு இல்லை. இங்கே அவர் ஆல்ரெடி சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் 1500 திர்ஹத்தில் அவர் 300 திர்ஹம் அவரோட சாப்பாட்டுக்கு இங்கே வச்சுட்டு மற்றது அப்படியே அவர் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அப்படி இடப்பட்ட இடப்பட்ட காலத்தில் அதுக்கப்புறம் 7வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே கல்ஃபில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஓர் ஒன்று வந்துச்சு. அந்த ஓர் வந்தனால அந்த கம்பெனியில் ஆட்கள் எல்லாம் குறைக்க போக்கல அவரோட வேலையும் அவரை வேலையை விட்டு தூக்குறாங்க. அவரை வேலையை விட்டு தூக்குன பிறகு அவருக்கு வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போக சான்ஸ் கிடைக்கல. அவருக்கு நாட்டுக்கு போக வேண்டிய நிலைமை. 7 வருஷமாக அவர் நாட்டுக்கு போகல. 7 வருஷமாக தொடர்ந்து இந்த துபாயிலே அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. 7வது வருஷம் அவர் நாட்டுக்கு போகிறாரு. நாட்டுக்கு போனால் அங்கே அம்மா இல்லை வீட்டில். அம்மா இல்லாத கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அக்காட 2 பிள்ளைகள், அக்காட கணவர், அவங்க 4 பேரும் அந்த வீட்டில் இருக்காங்க. இவர் மிச்சம் எதிர்பார்ப்போடு போனார். நான் கட்டின வீடு இல்லையா, ஏண்ட அக்கா, நான் தான் இவ்வளோ காலமாக அக்காவை கடைப்பிள்ளையெல்லாம் பார்த்தேன், என்னைய நல்லா வரவேற்பாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கலான்னு போனார். ஆனால் அங்கே போனால் நடந்தது தலைக்குப்புற. இவரை வந்ததை ஒழுங்காக வரவேற்க கூட இல்லையா, சும்மா வேணும் வானான்ற மாதிரி வீட்டுக்கு எடுத்துருக்காங்க. ஒரு கிழமை போயிட்டுருக்கு, 1 மாதமாகவே இருக்குது. போக சாப்பாடு கூட டைமுக்கு வரல, ஒன்றும் இல்லை. அங்கே அவருக்கு கஷ்டம்னால இவர் இவ்வளோ நாளாக சம்பாதிச்சு அனுப்புனதெல்லாம் கூட 1% சேவிங்ஸில் ஒன்றுமே இல்லை. அங்கே பிள்ளைகளுக்கும் அவங்களும் ஆடம்பர லைஃப் ஒன்று வாழ்ந்துருக்காங்க. வேலை இல்லாமல் அங்கே போனோன்னா அவங்களுக்கும் கஷ்டம், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத போகிற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அவரோட கணவர் 3 வீல் ஓட்டுறாரு, ஆனால் அவர் ஒழுங்காக வீட்டை கவனித்து கொள்வது இல்லை, அக்காட கணவர். அப்போ இவர் இன்னொருக்காகவும் என்ன செய்யணும், கல்ஃபுக்கு வரணும். இப்போ இவரோட வயசு என்னது, இவரோட வயசு 34 வயசு ஆகிடுச்சு. இன்னும் இவர் சிங்கர், கல்யாணம் முடிக்கல. யாருக்காக கஷ்டப்பட்டுருக்காரு? அக்காவுக்கும் அக்காட பிள்ளைகளும் அம்மாக்காகவும் கஷ்டப்பட்டு அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அம்மா எஸ்டேட்டில் வேலை செஞ்ச EPF ETFன்னு சொல்கிற அந்த காசு கிடச்சிருக்கு. அந்த காசு கிடச்சி அந்த காசை எடுத்து அக்காட கணவருக்கு 3 வீல் ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ அதுலேயும் இவருக்கு ஒன்றும் இல்லை, ஆட்டோ வாங்கி கொடுத்து அந்த காசும் அதுவும் முடிஞ்சு. இன்னொருக்கா இவர் கடன்பட்டு அங்கே ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன்பட்டு அப்படி எல்லாத்துலேயும் கடன்பட்டு இன்னொருக்கா வட்டிக்கு வாங்கி அவர் இன்னொருக்கா துபாய்க்கு இப்போ வேலைக்கு வந்திருக்காரு. இப்போ இவருக்கு 34 வயசு இங்கே வந்திருக்காரு. இன்னொருக்கா அவர் 1300 திர்ஹம் சேலரி இல்லை, இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணி இன்னொருக்கா சம்பாதிச்சு அவருக்கு இன்னொரு லைஃப் செட்டில் ஆகி அவர் போயிட்டு கல்யாணம் முடித்து இல்லையா, அவர் இதுக்கு பிறகு வாழ்கிறதுக்கு அவரோட இளமையை அப்படியே அவர் தொலைச்சிட்டார். 7 வருஷம் கல்ஃபில் அந்த நல்ல வயசு 25 வயசுலேருந்து 35 வயசுக்கு இடையில் உள்ள அந்த நல்ல ஒரு யங் ஏஜை அவர் கல்ஃப்லேயே தொலைச்சிட்டார். கல்ஃபில் தொலைச்சிட்டு இப்போ இன்னொருக்கா அவர் சம்பாதிக்க வந்திருக்கார். இதுக்கு பிறகு சம்பாதிச்சு தான் அவர் கல்யாணம் முடிக்கணும். இதில் என்ன விளங்குதுன்னாக்கா, நீங்களும் ஒரு பேச்சுலராக, நீங்களும் ஒரு 18-20 வயசில் நீங்களும் கல்ஃபுக்கு இல்லாட்டி வெளிநாட்டுக்கு எங்கே சரி சம்பாதிக்க வாரீங்களா, நீங்கள் அம்மா அப்பா உங்களோட குடும்பத்தை எல்லாரையும் பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. நான் இல்லைன்னு சொல்லல, கட்டாயம் பாருங்கள். அம்மா அப்பாவை விட வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுக்குன்னு சேவிங்ஸ் ஒன்று நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு சேவிங்ஸ் ஒன்று சேர்க்காட்டி இன்றைக்கி இவருக்கு நடந்த நிலைமை தான் உங்களுக்கும். நீங்களும் 35-37 வயசு வரையும் நீங்கள் கல்ஃபில் இருந்துட்டு அதுக்கு பிறகு போய்ட்டு கல்யாணம் முடிச்சு இல்லையா, உங்களோட நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டிய லைஃப் அந்த டைம் எல்லாம் முடிஞ்ச பிறகு
வேலை இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களோட விளையாடுற அந்த டைம் எல்லாம் மிஸ் ஆகிருக்கும் இல்லையா? வந்து குடும்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் வந்து சம்பாரித்து குடும்ப கஷ்டத்துக்காக பாடுபட்டு நான் நாட்டுக்கு போனோன்னே அங்கே உங்களுக்குன்னு ஒன்றும் இருக்காது, ஒன்றும் மிஞ்சி இருக்காது இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு பாடம். அதை சுற்றி நீங்களும் கல்ஃபுக்கு வந்தால் உங்களுக்குன்னு கட்டாயம் நீங்கள் சேவிங்ஸ் ஒன்று சேர்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் அம்மா அப்பாவை பாருங்கள், உங்களோட சேவிங்ஸ் வேறையாக போயிட்டுக்கிட்டே இருக்கணும். நாட்டில் உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. குறைஞ்சது ஒரு 3 வீல் ஒன்று வாங்கிக்கொள்ளுங்க, ஒரு காணி ஒன்று வாங்கிக்கொள்ளுங்க. ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு நீங்கள் அம்மா அப்பா அக்கா அவங்களுக்கு மேலதிகமாக இருக்கிறதுல பாருங்கள். அம்மா அப்பா கட்டாயம் கொடுக்கணும், அக்கா அவங்க கணவருக்கெல்லாம் கொடுக்கறது மேலதிகமாக இருக்கிறத நீங்கள் கொடுங்க. உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு செட்டில் ஆகிக்கொள்ளுங்க. இல்லாட்டி கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் போயிட்டு இறங்குனீங்கனாக்கா ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இறங்கணும். இவருக்கு நடந்த மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும். இது ஒரு இன்ஸ்பைரிங்கான நல்ல ஒரு இது. நீங்களும் கட்டாயம் இதை மைண்டில் எடுத்துக்கிட்டு இன்னையில இருந்து சரி சேவிங்ஸுக்கு எவ்வளோ சரி உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸுக்கு கட்டாயம் ஒதுக்கி கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. கட்டாயம் எல்லோரும் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துபாய் நண்பனை சப்போர்ட் பண்ணுங்கள்.